अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஆசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலிசோரிட்டு தேசவார்த்த படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளறு சோதியாய் குரலாயன் பேசுவாரடியார்கள் என் தம்மவிற்கவும் பெறுவார்களே. அதான் இந்த பாட்டில் அந்த பாகவதாருடைய பெருமையை சொன்னார். இது பூர்வார்த்தத்தில் மாத்திரம் பார்த்தோம். அவள் எப்படிப்பட்ட பெருமை உள்ளவா, வேதாந்தங்கள்லாம் ஓதுவிக்கிறதுக்கு அவளுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்தாவது, அதாவது காசுகள்லாம் கொடுத்தாவது அப்படி வேதாந்தங்கள்லாம் ஓதுவிக்கிறவாளாக இருக்கா அப்படின்னு பூர்வார்த்தத்தில் அவளுடைய பெருமையை கடைசியாக கொண்டு வந்து விட்டார். அவளால் என்ன பயன் பெறுறது அப்படின்னு சொன்னால், அதான் சுருக்கமாக சொல்கிறோம். உலகமெல்லாம் பவித்திரமாக இருக்குது. உலகத்தவர்கள் இவாளோடு இருக்கிறவாள்லாம் புண்ணியசாலியாரா. மாறுதலாக எண்ணம் இருக்கக்கூடிய திருடர்களுக்கெல்லாம் கூட அந்த எண்ணமெல்லாம் அற்றவாளாக நல்லவாளாக ஆயிடுறா. அதே போல் அவள் பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இவாளை சேவித்தாலே அந்த பெருமாளை சேவித்த பலன் கிடைச்சிடுறது அப்படின்றத அந்த மாதிரி ஆசை, அவளுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து போகிறதுன்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் இப்படிப்பட்ட பாகவதால் என்னை அடிமை கொள்ளலாம் எப்படி வேணாலும் அப்படின்னு அந்த தாசியத்துவத்தினுடைய எல்லை நிலைக்கு விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு. விற்கிறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது உதாரணம், இப்போது ஒரு பாகவதர் ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்கணும் அப்படின்னா அவருக்கு அடியவராக இருக்கக்கூடிய அந்த மகானுக்கு அடியவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை, உமக்கு லௌகிக வியாபாரம் தெரியுமே, அதனால் இந்த கடையில் கொஞ்ச நாளைக்கு கணக்கு எழுதும். அதாவது ஒருத்தரை ஒரு நாளைக்கு கணக்கு எழுத சொல்லிவிட்டு அவருடைய சம்பளத்துக்கு உண்டான படிக்கு இவர் இது வாங்கிட்டு போகணும், பொருள்கள் வாங்கிட்டு போகணும். ஒரு செட்டியார் கடையில் இவர் சாமான் வாங்கணும். இவர்கிட்ட பணம் இல்லை பாகவதர்கிட்ட அப்படின்னு வச்சுப்போம் இந்த பரமை காஞ்சிக்கிட்ட. உடனே அவர் சிஷ்யரை, நீ போய் உமக்கு தான் லௌகிக வியாபாரம் தெரியுமே, அவர்கிட்ட கணக்கு எழுதும், அங்கே போய் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த இவர் வாங்குகிற பொருளுக்கு அந்த இவர் வேலை செய்கிறதுக்கு உண்டான இது கூலி இருக்க அதுக்கு அது சரியாக போகுது. அப்படி அதான் விற்கிறதுன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். நீர் அங்கே போய் காரியத்தை பண்ணணும் அப்படின்னு இவர் அங்கே பொருளை வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அதுதான் இங்கே சொல்கிறது. இவள் என்ன பண்ணுறா, கேசவா புருஷோத்தமா, கேசவா பிரம்மேசாதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, புருஷோத்தமா புருஷ உத்தமனாக இருக்கக்கூடியவனே, கிளர் சோதியாய் மேலே மேலே பெருகக்கூடிய ஜோதிஷ் தேஜஸ உடையவனே, ஒளி உடையவனே, குரலா எல்லாரையும் தன்னுடைய அழகான வடிவத்தினால வஞ்சித்து தன்பால் ஈர்க்கக்கூடியவனே. அவாவா அகங்காரத்தோடு திமிர் இருக்கவாள்லாம் ஒரு மாதிரி வஞ்சித்து ஏமாற்றி அவளுடைய அகங்காரத்தை ஒழிக்கும்படி பண்ணி இவன் காலில் விழும்படி பண்ணுறான். இவன் பிரம்மேசாதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான். இவன் தான் புருஷோத்தமனாக இருக்கான். மேலே மேலே பெருகி வரக்கூடிய தேஜோ விசேஷம் பொருந்தவனாக இருக்கான் எம்பெருமான். எல்லாரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய குரல் வடிவா அழகான வடிவம் கொண்டவனாக இருந்து தன்பால் ஈர்க்கக்கூடியவன் அப்படின்னு இவா பேசுகிறாளே. பாகவதால் எப்படி அந்த பரமை காந்தி சார்வபௌமால் என்ன பண்ணுறா, திருக்கோட்டியூரில் வர்த்திக்கிறவா பாகவதால் தான் இப்படி இருக்கா, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. இப்படி பேசக்கூடிய
பேசுவார் அடியார்கள். இப்படி பேசக்கூடிய அடியார்கள்னா பகவத் பக்தாள்னு அர்த்தம், பாகவதாள் அர்த்தம். அடியார்கள் அதான் அந்த பாகவதாள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே. நான் அவளுக்கு கீழே அடிமை தொழில் செய்யறதுக்கு நான் சித்தமாக இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் அவளுடைய தேஜோ விசேஷத்தினாலேயே இந்த மாதிரி வந்துடுறது அப்படின்றத இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார். அதனால் அந்த பாகவதாளுடைய பெருமை எண்ணிறந்தது. இதை உபசம்ஹாரம் பண்ணுறார், இந்த பாட்டை சொல்கிறார். என்ன சீதனி கடைசி பாட்டில் பல சுற்று சொல்லி முடிக்கிறார். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்னி திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான் குளிர் புதுவமன் விஷ்ணு சித்தன் சொல் ஏதமின்னி உரைப்பவர் இருடி கேசனுக்காளரே. இந்த பாசுரத்தில் சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர்னு குளிர்ந்ததான நீரால் சூழப்பட்ட திருக்கோட்டியூர்னு சொல்கிறார். முன்பாசுரத்துக்கு முன்னையும் கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம்பாடு சீர் செம்பனார் மதில்சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் அப்படின்னு வளம் மிக்கதான கழனியை உடையதுன்னு முன்னையும் பின்னையும் சொல்லியிருக்குச்சே. காசின்வாய் கரம் விற்கிலும் அப்படி ஒரு க்ஷாம காலத்தை சொல்கிறார். அப்படின்னா திடீர்னு நடுவில் எங்கே க்ஷாம காலம் வரும்? பாகவத்தாள்லாம் ஏழ்ருக்க இடத்துல. அதனால் அது அப்படி இல்லை. அன்னமாகிற பிரம்மத்தை அவள் உபதேசம் பண்ணுறது இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணுறா. ரூபாயை கொடுத்தாவது வேதாந்தங்கள்லாம் மற்றவாளுக்கு பயிற்றுவிக்கிறா, ஓதுவிக்கிறா அப்படின்ற அர்த்தம் இங்கே நல்லா பொருந்துறது. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நீர்கள்லாம் சூழ்ந்ததான நல் வயல்களில் கொண்டதான திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரில் ஆதியான் அடியாரையும் அடிமை இன்னி திரிவாரையும், அங்கே திருக்கோட்டியூரில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த பெருமாளுக்கு அடிமை செய்யக்கூடிய பாகவதாளையும் அடிமை செய்யாது இருக்கக்கூடிய வைஷ்ணவேத்தர்களையும் அபாகவதர்களையும் அடிமை இன்னி திரிவாரையும் அடிமை செய்யாத திரிஞ்சின்றிருக்காளே அவளையும் சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். கோதில் பட்டர் பிரான் அப்படி சொல்லக்கூடிய இவர் யார்? குற்றமற்ற பட்டர் பிரான் அப்படின்னு சொல்கிறார். மற்றவாளை தூஷிக்கிறது குற்றமற்ற தன்மையா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த இடத்துல மற்றவாளை தூஷிக்கிறதுல நோக்கு இல்லை. நாமெல்லாம் மற்றவர்கள்லாம் பெருமாளுக்கு அடிமை செய்யாத பாகவதாளுக்கு அடிமை செய்யாது திரியறது சரியில்லை அப்படின்றத லோகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக அவள் எப்படிப்பட்ட அனர்த்தங்கள் உடையவர்கள் அப்படின்னு எப்படி தான் பெருமான் இவனை படைத்தானோ, பெருமாளை நினைக்காதவன் எப்படி பெருமாள் படைத்தானோ தெரியல. பெற்ற தாயர் வயிற்றுக்கு பெருநோய் செய்வனா பிறந்தா. பெருமாளை நினைக்காத சாப்பிட்றவன் ஊத்த வாயில் கவலம் சாப்பிட்றா போல் இருக்கான். தனக்கு போஷாக்காக இருக்கணும்னு என்ன உடையும் கூரையும் அதெல்லாம் வாங்குறானே, இவெல்லாம் தனக்குன்னு எம்பெருமானை நினைக்காத அதெல்லாம் பூமிக்கு பாரம். அதுக்கப்புறம் அதான் அப்படி போகிறவன்லாம் நரகத்துக்கு தான் போவானே தவிர தனக்குன்னு சம்பாதிச்சு பண்ணுறவன்லாம் அப்படின்னு சொன்னான். இது பெருமாளையே நினைக்காத பூமிக்கு பாரமாக இருக்கவனெல்லாம் அவனுக்கெல்லாம் சோறே போடக்கூடாது, புல்லை தான் திணிக்கணும், அவன் பட்டினி இல்லாத இப்படின்னு 5 காலத்துலேயும் ஒவ்வொரு காலத்துலேயும் பெருமாளை நினைக்காதவாளை தூஷித்தது எதுக்கு அப்படின்னா, ஆன மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி குரூரமான தன்மையாளர்களாக ஆகிடுவோம், ஆன மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை காண்பித்தார். பாகவதாள் பெருமையை சொன்னார். பாகவதாள் எப்படி வர்த்திக்கிறவா, பாகவதாள் எப்படி வர்த்திப்பா அப்படின்றத பூர்வ பாசுரத்தில் காண்பித்தார். பூர்வார்த்தத்தில் உத்தரார்த்தம் 5 பாசுரத்தில் அந்த பாகவதாளுடைய பெறக்கூடிய பெருமையை சொன்னார். இப்படி குற்றமில்லாத பட்டர்பிரான் குளிர் புதுவமன் வில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியதான விஷ்ணு சித்தன் சொல் இந்த பாசுரம் இருக்கே,
இதை ஏதமின்னி உரைப்பவர். ஏதமின்னி உரைப்பவர் அப்படின்னா குறைவில்லாத உரைப்பவர். அந்த கருத்தறிஞ்சு அந்த ஆழ்வார் எப்படி சொன்னாரோ என்ன, ஆழ்வார் ஒரு விதமாக சொல்லி நாம் ஒரு விதமாக இருந்து அர்த்தம் சொன்னோன்னா அதெல்லாம் இல்லை. ஏதமின்றி உரைப்பவர், அந்த ஆழ்வார் திருவுள்ளத்தை அடியொத்தி அப்படியே உரைப்பவர். இருடி கேசனுக்காளரே. ரிஷிகேசன் அப்படின்னா இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசன் அர்த்தம். அதனால் அப்போது நாம் ரிஷிகேசனுக்கு ஆள்பட்டோம்னா நம்முடைய இந்திரியங்கள்லாம் நேர் வழியிலேயே செல்லும், தப்பான வழியில் செல்லாது. ஏன்னா இருடிகேசன் ரிஷிகத்துக்கெல்லாம் இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் ஆட்படுறவராக போகிறதுனால இந்த விஷ்ணு சித்தனுடைய சொல்ல நாம் குறைவில்லாத ஓதினோன்னா உரைச்சோன்னா நாம் ரிஷிகேசனுக்கு ஆளராவார்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆளாகிறதுனால அப்போ நம்ம இந்திரியங்கள்லாம் தப்பான வழியில் போகாது, நேர் வழியில் போகும் அப்படின்னு. அப்போ அதனால் நாம் குறைவில்லாதவர்களாக எம்பெருமானுக்கு அடிமை பூண்டு பாகவத கைங்கரியங்களில் ஈடுபட்டவர்களாக நாம் இருப்போம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்திரியங்கள் தான் பட்டி மேயத்தினால தான் நாம் மாறி போகிறோம். இந்திரியங்கள்லாம் ஒருமுகப்படுத்தி இது பண்ணாக்கா அந்த எம்பெருமான் ரிஷிகேசனான எம்பெருமான் அருளிட்டான்னா நம்முடைய இந்திரியங்கள்லாம் நேர் வழியிலையும் செல்லும். அப்போ நாம் அல்லாத காரியமே பண்ண மாட்டோம். அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு சொன்னார். அந்த மாதிரி தன்மையை நாமலாமும் பெறுவோம். அதனால் இருடிகேசனுக்கு ஆளரேன்னு சொல்கிறேன். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடைத்திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமை திரிவாரையும் கோதில் பட்டர் பிரான் குளிர் புதுவமன் விஷ்ணு சித்தன் சொல் ஏதமின்னி உரைப்பவர் இருடிகேசனுக்காளரே. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பாகவதாள் எப்படி இருக்கா, பஞ்சகால பாராயணராக இருக்கக்கூடிய பாகவதாள் எப்படியெல்லாம் அவள் அனுஷ்டானாதிகள் பண்ணிண்டு எவ்வளோ சீர்மையாளராக இருக்கா, வேதாந்தங்களில் சொல்லியிருக்கப்படியே அவள் நடக்கக்கூடியவாளாக இருக்கான்றத பாட்டுக்களினுடைய முன்னடி பூர்வார்த்தம் மொத்தத்துலேயும் அப்படியே வர்ணிச்சுட்டு வந்தேன். உத்தரார்த்தத்தில் 6ஆம் பாட்டு தொடக்கமாக அவளால் பெறக்கூடிய பயனை சொன்னார். முந்துரம் ஒன்றும் நாமெல்லாம் அவ்வளோ தூரம் பாகவதாளால் பயன் பெற கூடியவாளாக இருக்குச்சே அந்த எம்பெருமான பஞ்ச காலத்துலேயும் ஒரு க்ஷணம் கூட நினைக்காம நாமும் தறிக்கட்டு போகக்கூடாது அப்படின்றத முந்துரம் ஒன்றும் நமக்கு சொன்னார். ஏன்னா நாம் வியர்த்தமாக போயிடுவோம் அப்படின்றத முதல்ல சொன்னால் தானே அதுக்கப்புறம் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு வருத்தம் அதுக்கு உண்டான காரியத்தை பண்ணுவோம். அதனால் பாகவதாளை எப்பவும் நாம் ஆசிரியத்தவர்களாக இருக்கணும். பாகவதாளை ஆசிரியிச்சுட்டோம்னா நமக்கு சகல நல்ல குணமும் வரும். அதனால் எம்பெருமானுடைய அருள் சித்தம் அப்படின்றது இதிலேருந்து தெரியுது. அதனால் பஞ்சகால பாராயணாளாக பரமைகாந்தி சார்வபௌமாள் இருக்கிறா போல நாமும் பெருமாளுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய சமாஷண பர்ஞாசாதிகள் பண்ணின வைஷ்ணவன் 5 காலத்தினை அபிகமனம் உபாதானம் இஜ்ஜை சுவாத்தியாயம் யோகம் அப்படின்ற 5 காலங்கள்லேயும் எம்பெருமான இறை பொழுது அப்பப்போ ஒரு க்ஷணம் ஒவ்வொரு காலத்திலையும் நினைக்கணும். நினச்சி நாமலாமும் பஞ்சகால பாராயணால் இருமுப்பொழுதே தீ அப்படின்ற ரீதியில் நாமும் ஏற்றணும். அப்படி இருந்ததுன்னா நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டராகி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி இங்கேயே அவனுடைய அனுகிரகத்தை நன்னா பெற்று முக்த அனுபூதியும், அதாவது அங்கே போய் முக்தி தசையில் எப்படி நாம் அனுபவிப்போம்ன்றதை இங்கேயும் நாம் அதை அனுபவிக்கிற மாதிரியான தன்மை நமக்கும் வரும். அதனால் லோகமெல்லாம் சுபீட்சமாக இருக்கும் அப்படின்றது. அதனால் எப்போவும் நாம் பஞ்சகால பாராயணால்னா 5 காலத்துலேயும் எம்பெருமானை நினைக்கணும் அப்படின்றது இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமஹாதிவன்ஷகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷரதித்யீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.